வணக்கம் நண்பர்களே. இனி நம்ம இந்த ஒரு காணொலி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 2வது அதிகாரத்தில் இருக்கிற 2வது குறள். இது எல்லாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் வாயிலேயே நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருக்குறளை. ஏன்னா நிறைய பேர் சொல்லி பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு இந்த திருக்குறள் மட்டும் வாயிலே நுழையாதுங்க. இந்த திருக்குறள் உங்களுக்கு வாயில் நுழையுமா அப்படின்றத நீங்கள் சொல்லி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி சொல்லுங்கள், சென்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் மெசேஜை பார்த்து ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த ஒரு காணொலியை தொடங்கலாம். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இன்னொரு வாட்டி சொல்லுவோமா? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூவும் மழை. வாங்க இந்த ஒரு குறளுக்கான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். நல்ல உணவுகளை சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பதற்கும் இன்னொரு உணவாக பயன்படுவது மழை. இப்போது இந்த மழையை வச்சு தான் இந்த ஒரு திருக்குறளை அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இந்த திருக்குறளை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு உணவை உருவாக்குறது இந்த ஒரு மழை தான். ஏன்னா நெல், அதாவது அரிசி அறுவடை பண்ணுறாங்கள்ல, அதுக்கு அரிசியாக விளையிறதுக்கு தேவையான மழை தான் நமக்கு வேணும். அந்த சாயலுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸ் அமைஞ்சிடும். ஸோ மழை பெஞ்சால் தான் அந்த ஒரு விளைச்சலே நமக்கு வரும். ஸோ மழை பெய்யலை அப்படின்னா அது காஞ்ச இடமா தான் போகுமே தவிர ஒரு விளைச்சலாகவே இருக்காது, நம்மளால் சாப்பிடவும் முடியாது. அது விளைஞ்சி வந்தால் தான் நம்ம அரிசியாக அதை சமைச்சு சாப்பிட்றோம். ஸோ அதுக்கு இது நீர் அப்படின்றது நமக்கு ஒரு உணவாகவும் அமைஞ்சிருக்கு. அதாவது நம்ம சமைக்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருக்குது, நம்ம அதை உணவாக சாப்பிட்றதுக்கும் ஒரு உதவியாக இருக்குது அப்படின்றது தான் இதை சொல்ல வராங்க. இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்கணுமா, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இதோடு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.